மாவட்டம் மொரசாப்பட்டி கிராமத்தில் மிக பிரமாண்டமாக ஒரே நேரத்தில் 3 கோயில்களுக்கு மகா கும்பாபிஷேக சிறப்பு பூஜை. திரிபுர சுந்தரி, ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மற்றும் 1000 கண்ணுடையாள், பூலோகத்தில் நாயகி வெக்காளியம்மன் கோவில் முன்னாள் ஊர் கவுண்டர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் லட்சுமணன் கவுண்டர் தலைமையில் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம். மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, கன்னியாகுமரி அம்மன் இவர்களுடன் மூவேந்தர்கள், வானவர்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவர்களுடைய தலைமையில் ஆசீர்வாதத்துடன் மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் ஸ்ரீ பைரவ நிலைய சுவாமிகள் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று தற்போதைய ஊர் கவுண்டர் சாந்தமூர்த்தி மற்றும் மந்திரி கவுண்டர் லட்சுமணன் தலைமையில் மறு கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒரே நேரத்தில் வெட்காளியம்மன், மாரியம்மன், விநாயகப் பெருமான் கோவில்களுக்கு நம்பூதிரிகள் மந்திர ஓசையில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய சட்ட நீதி இயக்கத்தின் மாநில துணைத் தலைவரும் மற்றும் ஸ்கை நியூஸ் டிவியின் நிர்வாக செயல் இயக்குநருமான கலைமணி பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஊர் பெரியோர்கள், ஊர் முன்னவர்கள், கண்ணாயிரம் திராவிட முன்னேற்றக் கழகம், காவேரி திராவிட முன்னேற்றக் கழகம், சபரிநாதன், பெரியண்ணன், மதியழகன், சூர்யா, பெருமாள், மொரசாப்பட்டி வருங்கால தலைமுறை தம்பிகள் ஒத்துழைப்புடன் சிறப்பு கும்பாபிஷேக பூஜையை முடித்து வைத்தார்கள். இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மகா கும்பாபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். மேலும் இங்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதான உணவுகள் வழங்கப்பட்டு பரிமாறப்பட்டன. ஸ்கை நியூஸ் செய்திகளுக்காக கலைமணி பாலகிருஷ்ணன், இவர்களுடன் எடிட்டர் எஸ். நடராஜ். மேலும் செய்திகளுக்கு ஸ்கை நியூஸ் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து இருங்கள். நன்றி.